ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஆப்புக்குள்ளே என்ட்ரு ஆகிறேன். அதுவும் நான் பர்சனலாக ஃப்ளைட் ட்ராவல் பண்ணதுக்காக ஆப்புக்குள்ளே என்ட்ரு ஆகிறேன். ஸோ ஆஃப்டர் மேரேஜ் என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ராவல் ட்ரிப் இது தான். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிரபா. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் டாப் செலக்ட் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ அதை நான் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ண மாட்டீங்க. எஸ், என்னடா ட்ராவல் பண்ணுறாங்கன்னு பார்க்குறீங்களா? எஸ், ஆஃப்டர் மேரேஜ் ஃபர்ஸ்ட் டைம் நான் வெளியூர் ட்ராவல் பண்ணுறேன். ஸோ ரொம்ப நாளாகவே வந்து ஃப்ளைட் ட்ராவல் பண்ணணும், அதுவும் எப்போ நிறைய டைம் சான்சஸ் கிடைக்கும், பட் பண்ண முடியாமையே இருக்கும். பட் இந்த டைம் மேரேஜ்க்கு அப்புறம் சரி ஓகே, ஒய்ஃப்க்கும் புதுசு வெளில ட்ராவல் பண்ணலான்னு சொல்லிட்டு மேரேஜ் முடிஞ்ச உடனே ஹனிமூன் ட்ரிப் ஆப்வியஸாக நான் பிளான் பண்ணேன். ஸோ அதுக்கு வந்து நான் சூஸ் பண்ண இடம் தான் வந்து மணாலி. ஸோ மணாலி தான் போகலான்னு பிளான் பண்ணேன். ஸோ அதுக்கு வந்து நைட் டைம் ஏர்லி மார்னிங் எனக்கு ஃப்ளைட்டு. ஸோ ஏர்லி மார்னிங் நான் ஃப்ளைட்டுக்கு வந்துட்டுருக்கேன். ஸோ சென்னை ஏர்போர்ட்லேருந்து டெல்லி போகிற மாதிரி ஃபர்ஸ்ட் பிளானு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வெறும் நான் ஃப்ளைட் ஜேர்னியை மட்டும் தான் கவர் பண்ண போகிறேன். ஏன்னா பிகாஸ் எனக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் இது தான். ஸோ அதுக்கு தான் இன்றைக்கி சென்னை ஏர்போர்ட் வந்துட்டுருக்கேன். ஸோ சென்னை ஏர்போர்ட்டுக்கு நானும் என் ஒய்ஃபு அண்ட் ஒய்ஃபோட அப்பா, ஸோ என் மாமனார். ஸோ எங்களை ட்ராப் பண்ணிட்டு போகிறதுக்காக வந்து ஏர்லி மார்னிங், ஐ திங்க் எனக்கு ஏர்லி மார்னிங் 3:30 4 o'clock அந்த ஃப்ளைட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ என் ஒய்ஃப்க்குமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டு ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ என் ஒய்ஃபோட அப்பா தான் வந்து எங்களை ட்ராப் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து எங்கள் ஒய்ஃபோட அப்பாவுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு நியூலி நான் என்ன தான் நெட்டில் படித்தாலும் எனக்கு ஓகே அப்படின்றத அவர் கைட் பண்ணார் நிறைய விஷயங்கள். ஸோ இது நார்மல் ஜேர்னி தான், பட் இருந்தாலுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம்ல. ஸோ என் ஒய்ஃபோட அப்பாக்கெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஓகே, இந்த மாதிரிலாம் ஓகே அப்பா, அவன் பொண்ணை வெளியே அனுப்புறது, அவன் பொண்ணு நல்லா ஆடி ஜம்முன்னு போகிறத பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். ஸோ ஃபைன். அப்போ வந்துட்டு ஃபஸ்ட்லாம் உள்ளே அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க பேரண்ட்ஸ்லாம். இப்போ அலோவ் பண்ணுறதே இல்லை. அதனால் வந்து நான் கேமரா என் மாமனார்ட்ட கொடுத்துட்டு நான் ஜஸ்ட் அந்த க்யூவில் நிற்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த க்யூ வந்து க்ராஸ் ஆகி போகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. ஏன்னா அவங்க அந்த ஃபர்ஸ்ட் உள்ளே என்ட்ரு ஆகும்போதே, அந்த டெர்மினலுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே வந்து செக்கிங் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அந்த செக்கிங்க்கு அப்புறம் தான் வந்து அடுத்த லெவல் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ லக்கேஜஸ் எடுத்துகிட்டு நான் வந்து ஒரு 2 சூட்கேஸ் அண்ட் ஒரு ஹேண்ட்பேக் அண்ட் ஒரு லேப்டாப் பேக், அது ஒரு லேப்டாப் பேக் மட்டும் எடுத்துக்கிட்டு போனதான். ஏன்னா அவங்க எனக்கு டிக்கெட்ஸ்லேயே வந்து இது போட்டாங்க, இவ்வளோ லக்கேஜஸ் இருக்கலாம், 15 kg வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஓகே, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. ட்ரெஸ்ஸஸ் மட்டும் தான் தூக்கிட்டு வரது, ரொம்பலாம் கேரி பண்ணல. ஏன்னா பிகாஸ் ஒரு 5 days மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அதனால் ஸோ எங்களுக்கு முன்னாடி போனவங்களை வந்து செக் பண்ணிட்டு இருந்தாங்க. செக் பண்ணும்போது அந்த போலீஸ், அந்த ஆர்மி ஆஃபீஸர் பார்த்திங்கன்னா ரொம்ப கரெக்டாக செக் பண்ணாங்க. காரில் இருக்கிற மாதிரி தான் இருக்காங்களா, காரில் கம்மல் இருக்குது, ஏன் உங்களுக்கு நேரில் கம்மல் இல்லைன்ற அளவுக்குலாம் கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க அவங்ககிட்ட. ஸோ அவங்க முடிஞ்சதுக்கப்புறம் எங்களை முன்னாடி மூவ் பண்ண சொன்னாங்க. ஸோ எங்கள் இதை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு என் ஒய்ஃபோட ஐடி ப்ரூஃப் செக் பண்ணிக்கிட்டாங்க. எதுவுமே சொல்லலை, முடிச்சுட்டு கொடுத்துட்டாங்க. ஓகே, செக் பண்ணிட்டு அவங்க ஃபோட்டோ எடுக்கலாம். அப்புறம் என்னோடய ஐடி ப்ரூஃபையும் என்னோட டிக்கெட் இதையும் செக் பண்ணாங்க. ஸோ ஃபேஸ் கட் எப்படி இருக்குது, ஆதார் கார்டில் இருக்க ஃபேஸ் கட்டு இது கரெக்டாக இருக்கான்ட்டு. என்றைக்கு ஆதார் கார்டில் இருக்க ஃபேஸ் சேமாக வந்திருக்கு. ஸோ அவங்க பார்த்துட்டு அதுவே என்னடா ஒரே மாதிரி இல்லையேன்னு சொல்லிட்டு அவர் சின்ன கமெண்ட் பண்ணார். அதுக்கப்புறம் சரி ஓகே, ஹாப்பி ஜர்னின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் சென்னை ஏர்போர்ட்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். வெளியே வரைக்கும் வந்திருக்கேன் நான் நிறைய டைமு, பட் ஃபர்ஸ்ட் டைம் நானும் என் ஒய்ஃபும் ஒன்றா வந்து ஏர்போர்ட்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். ஸோ உள்ளே என்ட்ரு ஆனே பேக்கேஜை வெயிட் போடுறது இருந்துச்சுன்னா ஆல்ரெடி வீட்டிலேருந்து கிளம்பும் போதே வெயிட் போட்டு தான் கிளம்பணும். ஸோ எங்களுக்கு பிரச்சனை டேரெக்டாக வந்து நாங்கள் லக்கேஜ் ஹேண்ட் ஓவர் பண்ணி நாங்கள் டிக்கெட் கவுண்டருக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு போயிட்டோம். ஸோ லக்கேஜ் கொடுத்துட்டு நாங்கள் அப்படியே டேரெக்டாக வந்து அந்த வெயிட்டிங் லான்ச் இருந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் நாங்கள் கிளம்பிட்டோம். கரெக்டான டைமுக்கு தான் போனோம். இப்போ கீழே ரைட் சைடில் வந்து அந்த வெயிட்டிங் லான்ச் இருக்கும். ஸோ அங்கேருந்து வந்து அங்கே ஒரு பஸ்ஸில் கூப்பிட்டு போவாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த வெயிட்டிங் லான்ச் போயிட்டு வெயிட் பண்ணோம். கரெக்டாக நாங்கள் போகிறதுக்கும் அவங்க ஒரு 15 minutes உட்காந்தோன்னு சொல்லலாம், அந்த மாதிரி உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் அவங்களே ஆட்டோமேட்டிக்காக வந்து வெயிட்டிங் லான்ச்சில் பஸ்ஸில் கூப்பிட்டு போனாங்க. ஓகே, நாங்கள் புக் பண்ண வந்து ஃப்ளைட் வந்து ஏர் இண்டியா. எங்களுக்கு வந்து நான் இண்டிகோ ஸ்பைஸ்ஜெட் ட்ரை பண்ணேன், பட் ப்ரைஸ் கம்பேரிட்டிவ் ரொம்ப அதிகமாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் ஏர் இண்டியா எனக்கு ரொம்ப சீப் பண்ணேன். எவ்வளோக்கு சீப்பாக பண்ணணும்னு வச்சோமோ அவ்வளோக்கு சீப்பாக பிளான் பண்ணியிருந்தேன். அதனால தான் ஏர்லி மார்னிங் ஃப்ளைட் அண்ட் ஸ்டாப் இல்லாமல் டேரெக்டாக போகிற மாதிரி. ஸோ பஸ்ஸில் ஃபஸ்ட்டு ட்ராவல் பண்ணி அவங்க அந்த ஃப்ளைட் நிற்கிற இடம் வரைக்கும் கூப்பிட்டு போனாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் இதுவே எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா இருந்துச்சு இதுவே. ஆனால் நிறைய பேர் போயிருந்தாங்க, நிறைய பேர் வந்து அந்த நல்லா ஓகே, மேபி அவங்களுக்குலாம் ஒரு ஆல்ரெடி போன எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். எனக்கு இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நாங்கள் போன ஃப்ளைட்டு இது தான், ஏர் இண்டியா. ஸோ என்ன மாதிரி நிறைய பேர், நானும் வ்ளாக் பண்ணதுக்காக இது பண்ணியது என்ன மாதிரி அவங்க நிறைய பேர் அங்கே ஆர்வமாக, மேபி எவ்வளோ பேருக்கு இது ஃபஸ்ட் ஃப்ளைட்டுலாம் தெரியாது. ஸோ எல்லாருமே ஆர்வமாக வந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் எடுத்துகிட்டு கிளம்புனோம், ஏறினோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அது ரொம்ப நல்லா ஹாப்பியான ஒரு மூமெண்ட் இது, ஓகேங்களா. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்பில் அது ப்ராப்ளி தெரியல, என் மேரேஜ்க்கு அப்புறம் தான் நான் ஃபர்ஸ்ட்டு ஃப்ளைட் ஏறணும்னு இருக்கோ என்னமோ. ஸோ நானும் போனேன். ஸோ உள்ளே போன உடனே வந்து நாங்கள் புக் பண்ணது வந்து எக்கனாமிக் கிளாஸ் தான், பட் உள்ளே ஒன்று ஃபஸ்ட் கிளாஸில் இருப்பாங்க தெரியுமா. ஸோ அதெல்லாம் க்ராஸ் பண்ணி எங்களுக்கு லாஸ்ட்டில் இருந்துச்சு. ஏன்னா பிகாஸ் எனக்கு டிக்கெட் புக் பண்ணும்போது எனக்கு அப்படி பெட்டராக தோணுச்சு. ஸோ டோர் பக்கத்தில் பண்ணலான்னு பார்த்தேன், இந்த டோர் பக்கத்தில், பட் எனக்கு வந்து கொஞ்சம் பயம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பேக்லேயே பண்ணேன், ஓகே அப்படின்ட்டு.
நிறைய பேர் விசித்திரமாக பார்த்துட்டு இருந்தாங்க, யாரா உட்காந்து கேமரா வச்சுட்டு நோண்டிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு. மேபி இப்போ நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பாங்க, ஓகே அவன் வ்ளாக் பண்ணுறான்றதுனால ஷூட் பண்ணிட்டு போகிறான்ட்டு. ஸோ கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி ஒரு சீட்டில் உட்காந்தாச்சு. உட்காந்ததுக்கப்புறம் ஒரு ஃபன் என்னென்னா, எனக்கு சீட் பெல்ட் போட தெரியாது. ஓகேங்களா, நான் யோசிக்கலை சீட் பெல்ட் இப்படி தான் இருக்குன்னு. ரொம்ப நேரமாக தவிச்சிக்கிட்டு இருந்தேன், என்னடா கிளிக் ஆக மாட்டேங்குதே பெல்ட்டு. நானும் என்னென்னமோ பண்ணுறேன், இப்படி இழுத்து போடணும் அப்படி இழுத்து போகணுன்னுலாம் யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த படத்தில் ஆடினி மோடத்தில் வருமே, ஃப்ளைட்டில் தான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு பக்கத்தில் இருந்த சார் ஒருத்தர் கேட்டார். இல்லை எனக்கு ஃப்ளைட்டே இப்போ தான், அதே சொன்னேன், ஃப்ளைட்டை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னு நான். ஸோ அதுக்கப்புறம் அந்த பக்கத்தில் இருந்த சார் தான் வந்து இந்த மாதிரி இப்படி போட்டு லாச் பண்ணுங்கள், ப்ரெஸ் பண்ணுங்கள் போய்டும் அப்படின்னா. நானும் உட்காந்து என்னென்னமோ அதுக்கு முன்னாடி நான் ரொம்ப தடவிட்டு இருந்தேன் உட்காந்து பெல்ட்டை. என்னடா இது கிளிக் ஆக மாட்டேங்குது, பிஞ்சு கிஞ்சு போயிடுச்சா. என் ஒய்ஃப்லாம் செம்ம சந்தோஷம் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. ஓகே என்னடா இது அப்படின்னு அவளும் சொல்லித்தரல. ஸோ நானும் சரி நான் நம்மளே போட்டுடலான்னு பார்த்தேன். அப்புறம் சார் தான் வந்து இல்லை இப்படி போடக்கூடாது, நீங்கள் இப்படி இல்லை இப்படி போட்டு இப்படி லாக் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் லாக்கே விழுந்துச்சு எனக்கு கரெக்டாக பெல்ட்டு. ஐயோ நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஐயோ பெல்ட் ஒர்க் ஆகல போல, இது கூப்பிட்டு சொல்லலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா நான் தப்பாக போட்டுகிட்டு இருந்திருக்கேன் பெல்ட்டை. அப்புறம் அவங்க நார்மலாக அனௌன்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஃபார்மாலிட்டிஸ் இந்த மாதிரி என்னென்ன பட்டன்ஸ் இருக்குது, என்னென்ன இது இருக்குது, இங்கே எமர்ஜென்சின்னு என்ன பண்ணணும். 40 minutes as per Government of India regulations. Smoking and the use of e-cigarettes, consumption of alcohol is not permitted on board this aircraft. Please note that smoke detectors are installed. ஸோ ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறம் அப்போ வந்து மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் பண்ண சொல்லிட்டாங்க. அதெல்லாம் வந்து நான் மொபைல் யூஸ் பண்ணல. அதுக்கப்புறம் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆச்சு. ஒரு மாதிரி ஏர்லி மார்னிங் டைமில் தான் சன்ரைஸ்க்கான சூப்பரான ஒரு வியூவாக இருந்துச்சு. நல்லா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு அதுவே ரொம்ப ஒரு மாதிரி க்யூரியஸாக இருந்துச்சு. ஓகே எப்படி இருக்கும் எல்லாம் சொல்லுவாங்க ஃப்ளைட் ஏறும்போது, ஓகே நம்மளுக்குள்ளாடே உள்ளுக்குள்ளே படபடன்னு இருக்குமா அப்படின்ட்டு. அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ரொம்ப சாதாரண பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அது ஸோ முக்கியமான விஷயம், நான் ஃப்ளைட் ஏறும் போதே வந்து நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து ஃபுட்டு தான். ஸோ அது கொண்டு வராங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அப்பா செம்ம சந்தோஷம்டா. ஏன்னா ஒரு 5 hours ஜேர்னி தான், இது ரொம்ப நாள் ஜேர்னி இல்லை, ஒரு 5 hours ஜேர்னி தான். ஸோ எப்படா கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நானும் என்னால் உட்காந்து முடியல. அவங்க கொடுப்பாங்கன்னு பார்த்துக்கிட்டு ரொம்ப நேரமாக உட்காந்து அதே அந்த ட்ரேயில் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. பட் கொண்டு வந்துட்டு அவங்க அதை அப்படியே அவங்க மேபி எந்த மாதிரி கான்செப்ட்டில் கொடுத்தாங்கன்னு தெரியல, அப்படியே கூப்பிட்டு போயிட்டாங்க டக்குன்ட்டு. அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு ட்ரே வந்து அவங்க வர வரைக்கும் அவங்க கேட்டாங்க, அப்புறம் வெஜ்ஜா நான் வெஜ்ஜான்னு கேட்டாங்க. ஆப்வியஸாக நான் வெஜ்ஜுன்னு சொல்லிட்டு இது பண்ணேன், பிளான் பண்ணது. ஓகே ஆப்வியஸாக நான் வெஜ் தான் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு வெஜ்ஜுன்னு ஆர்டர் பண்ணேன். அவங்களும் எனக்கு வெஜ் கொடுத்தாங்க. ஆனால் அந்த ஃபுட்டு வர வரைக்குமே வந்து எனக்கு அப்படியே என்னடா எப்படா கொடுப்பாங்க. நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஓகே ஃப்ளைட்டில் ஃபுட்டெல்லாம் சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும், அப்படி இப்படின்லாம் பில்டப் கொடுத்தாங்க. ஓகே ஃபைன், நல்லாயிருக்கும் போல் இருக்குது, சரி கொடுத்துருக்கோம், சரி இவ்வளோ காசு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், இப்படியும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடலாம் அதையும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். பட் நானும் சரி கொடுப்பாங்க பார்த்தா அப்புறமா ரொம்ப நேரம் கழிச்சு பக்கத்தில் இருக்கவங்க வந்து நான்வெஜ் ஆர்டர் பண்ணாங்க. நாங்கள் வெஜ் ஆர்டர் பண்ணோம். ஸோ ஃபைனலாக வந்து எங்களுக்கான அந்த ஃபுட்டும் கொடுத்தாங்க. வெஜ் நான்வெஜ் தனித்தனியாக அவங்க கேட்டு தான் கொடுத்தாங்க. ஸோ அவங்க கொடுத்த உடனே வந்து நான் வெயிட்லாம் பண்ணல, டப்புன்னு நான் பாட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். என்னென்ன வச்சுருந்தாங்கன்னா ஒரு பாட்டில் வச்சுருந்தாங்க, அப்புறம் ஃபுட் வச்சுருந்தாங்க. நான்வெஜ்க்கும் அதே இதுவும் நான்வெஜ் எது பக்கத்தில் இருந்தால் அவங்ககிட்ட கேட்டு வீடியோ எடுத்தேன் நான்வெஜ்க்கான இதுன்ட்டு. ஸோ நான்வெஜ் என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்க்கல, பட் வெஜ்ஜுக்கானது நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன், அவ்வளோதான். ஸோ வெஜ் என்னென்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தேன். ஸோ வெஜ்ஜு உள்ளே பிரிக்கும் போது ரொம்ப எதிர்பார்த்தேன். பட் உள்ளுக்குள்ளே பார்த்தா ஒரு இட்லி, ஒரு சாம்பார் டப்பா, அப்புறம் வந்து ஒரு ஸ்வீட் கேசரி இதுதான் வச்சுருந்தாங்க. நான் கூட என்ன பெருசாக இருக்குன்னு எதிர்பார்த்தேன். அப்புறம் அந்த ஒரு கவரில் வந்து ஸ்பூன் ஃபோக்லாம் வச்சுருந்தாங்க, டிஷ்யூ பேப்பர்ஸ் வச்சுருந்தாங்க கொஞ்சம். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு கவரில் வந்து ஒரு வெஜ் பஃப்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு புட்டிங் வச்சுருந்தாங்க, மேங்கோ புட்டிங் மாதிரி வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு. ஸோ நான் கூட என்னென்னமோ எதிர்பார்த்தேன், பட் அவங்க ரொம்ப சிம்பிளான ஒரு மெனு வச்சுட்டாங்க. ப்ராப்ளி பிரேக்ஃபாஸ்ட்டுன்றதால அப்படியா என்னன்னு தெரியல, இல்லை ஃப்ளைட் ட்ராவலில் இப்படி தான் எல்லா ஃப்ளைட்லையுமே இப்படி தான் இருக்குமான்றது எனக்கு தெரியல. ஜஸ்ட் அப்புறமா வந்து நான் இது ஓப்பன் பண்ணால் ஒரு சின்ன கப்பில் சாம்பார், அதுவும் சின்ன கப்பில் ஒரு இட்லிக்கு இவ்வளோ சாம்பார் தான் கொடுக்கலான்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. ஒரு மினி கூட இல்லை, ரொம்ப ஒரு கம்மியான ஒரு குவான்டிட்டி தான். ஸோ ஐம் நாட் ஷுர் அதை எப்படி அவங்க அதை ப்ரைஸிங் இது பண்ணாங்கன்ட்டு, பட் ஃபைன். ஸோ நான் சாப்பிட்டு பார்த்தேன், எனக்கு வந்து அந்த ஸ்வீட் கேசரி வச்சுருந்தாங்க. ஒரு மாதிரி சரி ஓகே சாப்பிட்லாம் பார்த்தா நார்மல் வீட்டில் செய்கிறத விட ரொம்ப ஒரு மாதிரி கம்மியாக தான் இருந்துச்சு. ரொம்ப நான் ஹைப்பாக சொல்ல மாட்டேன், ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பெரிய டேஸ்ட்லாம் இல்லை. ஓகே ஆவரேஜான டேஸ்ட் சொல்லலாம், ஓகேங்களா. பிகாஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ரொம்ப அதிகம். ஸோ இட்லி வந்து கொஞ்சம் சாஃப்டாக தான் இருந்துச்சு, அண்ட் சாம்பார் டேஸ்ட் ஒரு ஆவரேஜாக இருந்துச்சு, ஓகேங்களா. சூப்பர்னு சொல்ல மாட்டேன், பட் ஆவரேஜ், நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பட் ஆவரேஜாக இருந்துச்சு. ஸோ ஏர் இண்டியா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம், என்னோடய சஜஷன் தான். அண்ட் என் பக்கத்தில் சாப்பிட்ட நான்வெஜ் சாப்பிட்டாங்க, நான்வெஜ்ஜுக்கும் அப்படி தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட அவங்க ரெகுலராக ட்ராவல் பண்ணுற ஆள், பட் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஸ்பைஸ் ஜெட்டில் நல்லாயிருக்கும் அப்படின்னா, பட் அதை ட்ரை பண்ணதில்லை. ஸோ ஏர் இண்டியாவில் வந்து நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் போனேன், பட் எனக்கு கொஞ்சம் ஃபுட்டு வந்து சின்ன டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா அவ்வளோ டிக்கெட் கொடுத்து போகிறோம், இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டியாவது அதிகமாக கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி. ப்ராப்ளி ஃப்ளைட் ட்ராவல் கம்மியாக தான் சாப்பிடணுமான்றது எனக்கு தெரியாது. அப்புறம் அந்த பஃப்ஸ் வந்து அந்த புட்டிங்கில் தொட்டு சாப்பிட்டேன், ரொம்ப அது கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. ஓகே அது சட்டிலாக இருந்துச்சு, ஏன்னா பிகாஸ் ஸ்வீட் புட்டிங் மாதிரி மேங்கோ அது
நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் பப்ஸ் தான் வந்து அந்த வேஃபர் அந்த இது அந்த ஒரு எசன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் ஓகேன்னு சொல்லுவேன். அது வந்து ஒரு 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 நார்மலான வெயிட்டுக்கு ஓகே. பட் நம்ம ரொம்ப பசிச்சதுன்னா ஏன்னா ரொம்ப ஏர்லி மார்னிங் நான் கிளம்பிட்டேன். ஸோ பசி ரொம்ப இருந்துச்சு. ஸோ அது ஃபுட் எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். அதேமாதிரி ஃப்ளைட் ஆல்மோஸ்ட் டெல்லி வந்து இறங்கிடுச்சு. டெல்லி வந்து இறங்கினதுக்கப்புறம் தான் ஓகே நம்ம டெல்லியில் தான் மணாலி பிளானு. ஸோ டெல்லி இறங்கும் போது அவங்களுக்கு அந்த ரன்வே காமிக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா பிகாஸ் அது நான் நிறைய பேர் வீடியோவில் பார்த்துருப்பேன். ஸோ எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி ஒரு ரன்வே கவர் பண்ணணுன்ட்டு. ஸோ டெல்லி இறங்கியாச்சு. டெல்லி இறங்கினோன்னு ஃப்ளைட் விட்டு வெளில போன அப்புறம் எங்களுக்கு கார் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஏன்னா பிகாஸ் நாங்கள் ட்ராவல் ஏஜென்சி மூலியமாக போயிருந்தோம். ஸோ எங்கள் கார் வெளில வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ எனக்கும் ஃபர்ஸ்ட் டைம் டெல்லிக்குள்ளே போகிறோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் டைம் டெல்லிக்குள்ளே போகிறோம். நான் அது வந்து அந்தளவுக்கு ஒரு இதுவெல்லாம் இல்லை, சூப்பராக நல்லா தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபை இருந்துச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணி கிளிக் பண்ணி பக்கத்தில் கமெண்ட்டில் உங்கள் சஜன் சொல்லுங்கள். யாராவது ஃப்ளைட் ட்ராவல் உங்களோட ஃபஸ்ட் ஃப்ளைட் ட்ராவல் எப்படி இருந்துச்சு, த்ரில்லிங்காக இருந்துச்சு, எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபை இருந்துச்சு. ஓகேங்களா, கொடுத்த காசுக்கு ஃபுட்டு ஒர்த்தா இல்லையோ ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட். பட் ட்ராவல் கூட ரொம்பலாம் எக்கனாமிக் கிளாஸ்ன்றதால ரொம்ப லக்ஸரிஸ் எதிர்பார்க்கல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான எங்கள் மணாலியோட ட்ரிப்லாம் இருக்குது. ஸோ மணாலியில் நாங்கள் என்னென்ன பண்ணியிருக்கோம், என்னென்ன பண்ண போகிறோன்றது ஃபுல் vlog-ஆ ஒரு பார்ட்டாக வரும். ஸோ அதுவும் பார்த்து கீப்போட் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நிறையா ஷார்ட்ஸும் நான் இந்த வீடியோவில் போகலான்னு இருக்கேன். ஏன்னா பிகாஸ் மணாலி ட்ரிப்பு ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணி தான் வந்திருக்கோம். ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு எங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்ட்டு. ஸோ நானும் சரி என் ஒய்ஃபும் சரி செம்ம ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டில் உள்ளே என்ட்ரு ஆகிறோம்.